ஹாய் குட்டீஸ், எல்லாரும் தூங்க ரெடியா? தூங்குறதுக்கு முன்னாடி நாம ஒரு சூப்பரான கதை கேட்கலாமா? அருன்னு ஒரு குட்டி ஹீரோ இருந்தான். அவனோட மேஜிக் உலகத்துக்குள்ள நாம இப்போ போக போறோம். ரொம்ப தைரியமானவன் அவனை பத்தின கதை தான் இது. என்ன எல்லாரும் இந்த மேஜிக் பயணத்துக்கு ரெடியா? சரி, அப்போ மெதுவா படுத்துக்கோங்க, நல்லா போத்திக்கோங்க, மெல்லமா கண்ணை மூடுங்க. நம்மளோட கதை இப்போ ஆரம்பிக்க போகுது. ஒரு ராத்திரி அரு தூங்கிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு நட்சத்திரம் சத்தமே இல்லாம கீழே வந்துச்சு. வந்து அருவோட காது பக்கத்துல மெதுவா ஒரு ரகசியம் சொல்லுச்சு. என்ன சொன்னுச்சு தெரியுமா? என்னோட சக்திகள் 3 மேஜிக்கான இடங்கள்ல ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி சொன்ன உடனே அந்த நட்சத்திரம் அருவோட கையில பளபளன்னு மின்னுகிற ஒரு மேப்ப கொடுத்துச்சு. அந்த மேப்பு அப்படியே தங்க மாதிரி ஜொலிச்சது. ஆஹா, அருவோட பெரிய அட்வென்ச்சருக்கு இந்த மேப் தான் வழிகாட்டப் போகுது. அந்த மேப்ல பார்த்தா 3 ரகசியமான இடங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கதையில அரு அந்த முதல் இடத்துக்கு போறத தான் பார்க்க போறோம். மத்த 2 இடங்கள் என்னங்கறதெல்லாம் அது அப்புறம் பார்க்கலாம், சரியா? அந்த முதல் இடம், அது முணுமுணுக்கும் காடு. பேரே ஒரு மாதிரி இருக்கல்ல? கேட்டாலே கொஞ்சம் ஆச்சரியமாவும் லைட்டா பயமாவும் இருக்கல்ல? அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கும்? ஆனா நம்ம ஹீரோ அரு இருக்கானே, அவன் கொஞ்சம் கூட பயப்படல. தைரியமா அந்த காட்டுக்குள்ள முதல் அடியை எடுத்து வச்சான். அப்படி உள்ள போனதும் சுத்தி இருந்த மரங்கள் எல்லாம் காத்துல மெதுவா அசைஞ்சு திரும்பிப்போ திரும்பிப்போ அப்படின்னு அருவோட காதுக்குள்ள யாரோ ரகசியம் சொல்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, இத கேட்டு நம்ம அரு பயந்துட்டானா? இல்லவே இல்ல. அந்த சத்தம் கேட்டதும் அவனுக்கு கொஞ்சம் பயமாதான் இருந்துச்சு. ஆனாலும் எல்லா தைரியத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு நேரா முன்னாடி நடந்து போய்கிட்டே இருந்தான். அப்படி அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? அந்த இருட்டுக்குள்ள அரு எதை பார்த்திருப்பான்? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய சிங்கம் வந்திருக்குமா? இல்ல ஒரு குட்டி பட்டாம்பூச்சி வந்திருக்குமா? என்னவா இருக்கும்? அந்த கும்மிருட்டுக்குள்ள 2 கண்கள் மட்டும் பளபளன்னு மின்னுச்சு. ஆனா அத பார்த்து அரு பயப்படல. ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான். ஏதோ ஒரு மர்மம் அங்க ஒளிஞ்சிருக்குன்னு மட்டும் அவனுக்கு புரிஞ்சுது. அந்த காட்டுல இருட்டுக்குள்ள இருந்து அருவைய யாரு பார்த்துட்டு இருக்கா? அது ஒரு விலங்கா? இல்ல வேற ஏதாவது மேஜிக் பண்ற ஜீவியா? அது அருவுக்கு ஃப்ரெண்டா இருக்குமா? இல்ல வேற எதுனாச்சும் இருக்குமா? இதையே யோசிச்சுக்கிட்டே நல்லா கண்ணு மூடி தூங்குங்க. மீதி கதைய நாம நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.